Welcome back to the next session, students. Now we are going to learn about minor threats of war. Okay, so in the last video already we learned in the Middle East and the Far East. Okay, so now in the Balkans. Okay, so Balkan countries நடந்த war. The Austro-German army in coordination with Bulgaria crushed Serbia. Okay, ஸோ புல்கேரியா வந்து யாரோட வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வச்சுருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா அண்ட் ஜெர்மன். ஸோ ஆஸ்ட்ரோ ஜெர்மன் வந்து என்ன கண்ட்ரி? சென்ட்ரல் பவர்ஸ். ஓகே, ஸோ சென்ட்ரல் பவரோட அவங்க ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு யாரை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா செர்பியா அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ செர்பியா கேம் அண்டர் ஜெர்மன் ரூல். ஸோ செர்பியா இருந்து யாரோட கண்ட்ரோல் போயிடுச்சு? ஜெர்மனோட கண்ட்ரோல் போயிடுச்சு. Romania watched the course of the war and in August 1916 joined the Allies. ஸோ அலைஸ் கண்ட்ரியில் யார் இருக்காங்க? பிரிட்டன் இருக்காங்க இல்லையா? ஸோ பிரிட்டன், ரஷ்யா, ஃப்ரான்ஸ், ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகே, ருமானியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆக்குபேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ருமானியா வந்து யாரோட கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஜெர்மனோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஓகே, ஸோ லேட்டர் யாரோட ஜாயின் பண்ணிட்டாங்க? அலைஸ் கண்ட்ரிஸோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டு டைமில் யார் தான் வின் பண்ணாங்க அப்படின்னா அலைஸ் கண்ட்ரி தான் வின் பண்ணுச்சு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியாக ஜெர்மனோட கண்ட்ரோல் இந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் அலைஸ் நேஷனோட ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்கா. The German colonies in Western and Eastern Africa were also attacked by the Allies. So Germanoட காலனிஸ் அந்த ஜெர்மனோட கண்ட்ரோலில் பிளேஸ் ஃபுல்லாக ஆஃப்ரிக்காவில் எல்லா பிளேஸையும் யார் அட்டாக் பண்ணிட்டாங்க? அலைஸ் நேஷன். As these colonies were quite far from Germany, they could not receive any immediate help and therefore surrendered to the Allies. ஓகே, ஸோ ஜெர்மனுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தனால ஜெர்மனால் உடனே அந்த பிளேஸ் என்ன பண்ண முடியல, ரீகேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த எல்லா காலனிஸ் ஆஃப்ரிக்காவில் உள்ள வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் சைடில் உள்ள எல்லா காலனிஸையும் அலைஸ் கண்ட்ரிஸ்டே கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் அன்ஸ்லாட். ஓகே, ஸோ இட்டாலி ஆஸ்ட்ரியனோட அன்ஸ்லாட் அப்படின்னா அட்டாக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆஸ்ட்ரியனோட அட்டாக்கை இட்டாலியில் என்ன பண்ண முடியல, எதிர்கொள்ள முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க? ஆஸ்ட்ரியன்ட்டு இட்டாலி சரண்டர் ஆயிடுச்சு. ஓகே, Italy formally joined the Allies in the war in May 1916. Italians were fighting with the Austrians and continued to certain their resistance. But when the Germans came to Austria's help, the Italians collapsed. ஓகே, ஸோ இட்டாலி வந்து யாரோட வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வச்சுட்டாங்கன்னா அலைஸ் கண்ட்ரிஸோட. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இட்டாலியன்ஸ் வந்து ஆஸ்ட்ரியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் வார் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஜெர்மன் வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோடனே இட்டாலியன்ஸ்குள்ளே என்ன ஆயிடுச்சு, சம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இட்டாலி ஆஸ்ட்ரியாக்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சென்ட்ரல் பவர்ஸ் விக்டோரியஸ். ஓகே, சென்ட்ரல் பவர் விக்டோரியஸ். The Central Power successfully occupied Belgium and a part of France in the northeast, Poland, Serbia and Romania. ஸோ சென்ட்ரல் பவர்ஸ் ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, வின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எந்தெந்த பிளேஸில் கேப்சர் பண்ணாங்கன்னா பெல்ஜியம் அண்ட் த பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸோட பிளேஸு போலண்ட், செர்பியா, ரொமேனியா. ஸோ இந்த போலண்ட், செர்பியா, ரொமேனியா இதெல்லாம் வந்து தர்க்கியோட கண்ட்ரோல் வந்தது. லேட்டராக தர்க்கிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து யார் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெர்மன். The epicenter of the struggle was the Western Front and the seas. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், ஃப்ரான்ஸோட வெஸ்டர்ன் சைடும் சீ சைட்லேயும் அதிகமாக வார் கண்டக்ட் பண்ணாங்க. As the Allies controlled the sea routes, they cut off the supply of food and other material reaching the central powers. ஓகே, ஸோ அலைஸ் கண்ட்ரிஸ் வந்து இந்த அலைஸ் கண்ட்ரிஸ் என்னென்ன சொன்னேன்? ரஷ்யா, ரொமானியா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, கிரீஸ். ஸோ இதெல்லாம் அலைஸ் கண்ட்ரிஸ் இல்லையா? ஸோ அவங்க தான் சென்ட்ரல் பவர் கண்ட்ரிஸ்க்கு. சென்ட்ரல் பவர் கண்ட்ரிஸ் என்னது? ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, ஜெர்மன், அனதர் ஒன் இஸ் தர்க்கி. ஸோ இவங்களுக்கு சி வழியாக கொண்டு போகிற எல்லா ஃபுட்டையுமே, சப்ளை ஆஃப் ஃபுட்டு அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க,
கட் பண்ணிட்டாங்க. ஏன் சீ ரூட் எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா அலைஸ் கண்ட்ரிஸோட கண்ட்ரோலில் இருந்தது. In Germany and Austria, women and children suffered from hunger and privation. ஸோ ஜெர்மன் அண்ட் ஆஸ்ட்ரியா லிவ் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சஃபர்டு பை ஹங்கர். ஸோ ஹங்கர் பசி. ஏன் அப்படின்னா அலைஸ் கண்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க, சப்ளை ஆஃப் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட் கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேஷன். ஸோ ப்ரைவேஷன்னா ரொம்ப இடையூறுகள், ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மனி அட்டாக்டு இங்கிலாந்து பை ஏர். ஓகே, ஸோ ஏர்னா அந்த வான்வெளி தாக்குதல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இங்கிலாண்டை. Bombs were thrown on London and places where there were major factories. ஸோ என்ன பண்ணுறது, ஜெர்மனி பாம் பிளாஸ்ட் பண்ணுது லண்டனில். இங்கிலாந்து லண்டன் மேலே பாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. லேட்டர் ஏரோப்ளைன்ஸ் were used for targeting civilian population. ஸோ நார்மல் பீப்புள்ஸையுமே என்ன பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு, அதாவது ஆர்மி பீப்புள்ஸ் கூட மட்டும் இல்லாமல் கண்ட்ரி பீப்புள்ஸ் கிட்டே வந்து வார் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The Germans introduced poison gas and soon both sides resorted to its use. ஸோ ஸ்டார்டிங்கில் ஜெர்மன் தான் என்ன பண்ணாங்க, பாய்சன் கேஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் வாரோட எண்டில் எல்லா நேஷன்ஸுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாய்சன் கேஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Next one, naval battles and America's entry into the war. ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொன்னேன், அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு 3 years வார்க்குள்ளே என்ன பண்ணல, டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை. இன்டைரக்டாக பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரான்ஸ்க்கும் தேவையான மாரல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் 3 yearsக்கு அப்புறம் டைரெக்டாக வார்க்கு வந்து இன்வால்வ் ஆனாங்க. அது ஏன் அப்படின்னா ஜெர்மனி அமெரிக்கன் லுஸ்டானியான்ற ஒரு கப்பல் என்ன பண்ணிடுச்சு, மூழ்கடிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதனால தான் அமெரிக்கா பிரசிடெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அப்போ பிரசிடெண்ட் வந்து வில்சன் அப்படின்ற ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கோவர ஆரம்பிச்சு. அதனால அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, வாரில் டைரெக்டாக இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இயர் 1970. ஓகே, ஸோ in 1916 a naval battle of Jutland had taken place in the North Sea. ஸோ பேட்டில் ஆஃப் ஜூட் இது வந்து ஃபுல் வந்து சீல நடந்த ஒரு வார். The British won the battle. Thereafter, Germany started the submarine warfare and the cruisers went roaming about, interfering with the shipping of the alliance. ஓகே, ஸோ அந்த வாரில் பேட்டில் ஆஃப் ஜூட்லாண்டில் பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க, சப்மரைன் அதாவது நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபுல்லாத்தையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. One of this was the famous M-Dane which bombarded Madras. As a countermeasure to the blockade, the Germans proclaimed in January 1917 that they would sink even neutral ship in the certain waters. Okay, 1917ல லுஸ்டானியா அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஷிப் என்ன பண்ணிச்சு, மூழ்கடிச்சு. சிங்க் இன் தி வாட்டர். Lusitania, this is a one word question. Lusitania, an American ship was torpedoed by a German submarine. ஸோ ஜெர்மன் சப்மரைன் அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து இவங்க வந்து நினைச்சு மூழ்கடிச்சிருச்சு. There was a lot of resentment in the USA and President Wilson declared war against Germany in 1917. America's entry with its enormous resources made Allied victory a foregone conclusion. ஸோ அமெரிக்கா வாரில் என்ட்ரானோடனே அதோடைய ரிசோர்ஸ் எல்லாம், அவங்களுடைய வெல்த் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அலைடு கண்ட்ரியை வின் பண்ண வச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக அமெரிக்கா என்ட்ரானோடனே வார் என்ன பண்ணிட்டாங்க, வாரை முடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஜெர்மனி வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி எல்லா கண்ட்ரீஸுமே அலைஸ் கண்ட்ரீஸ் எல்லாமே சுற்றி தாக்குனதால ஜெர்மனால் என்ன பண்ண முடியல, வார் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ வந்து ஜெர்மனி என்ன ஆயிடுச்சு, சரண்டர் ஆகிடுச்சு. ஸோ அதோட வார் 1917 April 17 என்ன ஆயிடுச்சு, வார் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கடைசியில் எப்போ க்ளோஸ் ஆச்சுன்னா 1918 தான் கரெக்டாக வார் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வேர்ல்டு பீஸ் ஆரம்பித்த டைம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.